சரவணபவ. வெற்றிவேல் வீரவேல், வேலும் மயிலும் சேவலும் துணை. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். பிரம்மன் எழுதிய உங்கள் தலைவிதியை மாற்றி ராஜ வாழ்க்கை தரும் தைப்பூச விரதம். முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள், 21 நாட்கள் மற்றும் 11 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் கடைபிடிக்க வேண்டிய 9 நாள் விரதம், 6 நாட்கள் விரதம், 3 நாட்கள் விரதம், எந்த தேதியில தொடங்கணும், எந்த நிறத்துல ஆடை அணிய வேண்டும், விரதம் இருப்பவர்கள் பின்பற்ற வேண்டிய 3 முக்கிய விஷயங்கள் குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 48 நாள் விரதம் இருக்கக்கூடிய வழிமுறைகளும் நாம கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகளும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே போல 21 நாள் விரதம் முறை பற்றியும் நாம் வீடியோ போட்டிருந்தோம். மாலை அணிந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் என்ன, அது குறித்தும் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதை பார்த்து முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிறங்க. அப்போ தான் நாம் விரதம் இருக்கக்கூடிய வழிமுறைகள் அண்ட் கட்டுப்பாடுகள் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள், 21 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள், முருகப்பெருமானுக்காக வேற எந்தெந்த நாட்கள்லாம் விரதம் இருக்கலாம், எந்த தேதியில இந்த விரதத்தை தொடங்கணும், அது குறித்த தகவலை தான் சொல்லியிருக்கோம். அது கூடவே ஏற்கனவே நாம போட்ட அந்த தைப்பூச விரத பதிவுகளில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்த கேள்விகளுக்கு உண்டான பதிலும் நான் இதில் கொடுத்துருக்கேன். சில சந்தேகங்களுக்கு கேட்டிருந்தாங்க, அதற்கான பதிலும் இந்த பதிவில் இருக்கு. அதனால் பதிவை முழுவதுமாக பாருங்கள். அப்போ தான் முழு தகவலையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய எல்லா வீடியோக்களையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தைப்பூச விழா நெருங்கிட்டு வர்றதுனால உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் முருக பக்தர்கள் முருகனை வேண்டி தைப்பூச விரதம் இருக்க துவங்கிட்டாங்க. தமிழகத்தோட பல பகுதிகளில் இருந்தும் பழனிக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரை போற வண்ணம் இருக்காங்க. தைப்பூச விரதம் இருக்க நினைக்கிறவங்க 48 நாள் 21 நாள் அப்படின்னு விரதம் இருப்பாங்க. அப்படி விரதம் இருக்க முடியல அப்படின்னா என்ன செய்யறது, என்ன செய்தா முருகப்பெருமானுடைய அருளை பெற முடியும், தைப்பூச விரதம் இருந்த முழு பலனையும் பெறுவதற்கு வேறு என்னென்ன வழிகள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரியும், முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்கள்ல தைப்பூச விரதமும் ஒன்று. முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய மிக நீண்ட விரதமும் தைப்பூச விரதம் தான். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய மகா கந்த சஷ்டி விரதம் கூட 6 நாட்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனா தைப்பூச விரதம் பொறுத்த வரைக்கும் 48 நாட்கள் விரதம் பக்தர்கள் கடைபிடிப்பாங்க. இப்படி தைப்பூசத்திற்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்கு, ஏன் இந்த நாளை மட்டும் பக்தர்கள் பெரும் விழாவா எடுத்து கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கார்த்திகை பெருவிழா, இந்த மாதிரி எத்தனையோ விரத நாட்கள் முருகப்பெருமானுக்கு இருந்தாலும் கூட அது அனைத்தையும் விட தைப்பூசத்துக்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு இருக்கு அப்படின்னு பல பேரும் பல கேள்விகள் கேட்கலாம். தை மாத பௌர்ணமியும் பூஷ நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளை தான் நாம தைப்பூச திருநாளாக கொண்டாடிட்டு வர்றோம். இந்த நாளில் விரதம் இருக்கிறவங்களுக்கு கல்வி, செல்வம், ஞானம் இது அனைத்திலும் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்றது ஐதீகம். குன்றக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது அப்படின்னு கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லப்படும். இந்த பழமொழி எதுக்காக சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தைப்பூசம் காவடியோட மகிமையை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் பழமொழி தான் இந்த பழமொழி. அதாவது குன்றக்குடிக்கு காவடி எடுத்தா வாழ்க்கையில நாம நடக்கவே நடக்காது அப்படின்ற விஷயம் கூட, அதாவது நாம நினைச்சு வச்சிருந்த விஷயம் கூட நடந்து விடும் அப்படின்றதா இதனுடைய பொருள். காவடி சுமந்து தன்னை வேண்டி வருபவர்களை முருகன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துல வைத்து அனைத்து நலன்களையும் அருள்வார் அப்படின்றது நம்பிக்கை. இதற்கு சாட்சியாதான் பழனியில இடும்பன் மலை இன்னைக்கும் இருக்கு. அடுத்ததா தைப்பூசம் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட நாளா சொல்லப்படுது. இந்த நாள்ல முருகப்பெருமானை வேண்டி ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் சுமந்தும் அழகு குத்தியும் பாத யாத்திரையா தங்களுடைய நேர்த்தி கடனை நிறைவேற்றுவாங்க. இது போன்ற வேண்டுதல் ஏதும் செய்ய முடியாதவங்க முருகப்பெருமானுக்கு வீட்டில் இருந்தபடியே தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. இதுல எந்த முறையை தேர்வு செய்து வழிபாடு செய்தாலும் முருகப்பெருமான் அவர்களுக்கு அருளை வழங்கி விடுவார். வாழ்க்கையில இனி நடக்கவே நடக்காது அப்படின்னு நாம நம்பிக்கிட்டு இருந்த நம்ம இழந்த விஷயங்களை கூட முருகப்பெருமான்
நடத்தி வைப்பார் அப்படின்றது சத்தியமான உண்மை. இப்போ 48 நாள் 21 நாள் விரதம் வந்து இருக்க முடியாதவங்க, தொடர் விரதம் இருக்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாமா? 2026ஆம் ஆண்டுக்கான தைப்பூசம் பிப்ரவரி 1ஆம் தேதி வந்துட்டு வரவிருக்கு. முருகன் கோவிலில் எல்லாம் இந்த தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடக்கும். நிறைய பேர் தைப்பூசத்துக்காக 48 நாள் விரதம், 21 நாள் விரதம், 11 நாள் விரதம் கடைபிடிச்சிட்டு வருவாங்க. இன்னுமே நீங்கள் தைப்பூச விரதத்தை துவங்கலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்து காத்துட்டு இருக்கு. ஜனவரி 24ஆம் தேதி சஷ்டி திதி வந்துட்டு இருக்கு. அன்னையிலிருந்து உங்களுடைய விரதத்தை வந்து துவங்குங்க. பிப்ரவரி 1ஆம் தேதியோட 9 நாட்களோட உங்களுடைய விரதம் வந்து நிறைவடையும். 9 அப்படின்றது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண். இது ஒரு அதிர்ஷ்ட எண். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 இதனுடைய கூட்டுத்தொகை வந்து பார்த்தீங்கன்னா 6. இந்த எண் வந்து முருகப்பெருமானுக்குரிய எண். இந்த எண்ணும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய எண் தான். 6 அப்படின்றது சுக்கிர பகவானையும் வந்து குறிக்கும். ஆக ஜனவரி 24ஆம் தேதி துவங்கக்கூடிய இந்த விரதம் இந்த 9 நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக வந்துட்டு அமையும். முருகனை நினைத்து இங்கே சொல்லக்கூடிய முறைப்படி இந்த 9 நாளும் நீங்கள் விரதத்தை வந்து கடைபிடித்தா முருகன் உங்களோடு இருக்கிறத நீங்கள் வந்து உணர முடியும். உங்களை வருத்திக்கிட்டு 3 வேளை சாப்பிடாம ரொம்பவும் கஷ்டப்பட்டு இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது. 24ஆம் தேதி முதல் முருகனுக்காக அசைவம் சாப்பிடாம இருங்க. அடுத்தவர்கள் மனது புண்படும்படி பேசாதீங்க. வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கிறங்க. பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் மனதார கூட நினைத்து பார்க்காதீங்க. முருகா முருகா அப்படின்ற இந்த ஒரு நாமத்தை மட்டும் மனதுக்குள்ள உச்சரிச்சுக்கிட்டே இருங்க. தினமும் காலையில் எழுந்து முருகனுக்கு விளக்கேற்றி முருகனுடைய பாடலை பாடலாம். வீட்டில் கந்தசஷ்டி கவசத்தை ஒலிக்க விடலாம். கந்தகுரு கவசம், முருகனுக்கு பிடித்த வேல்மாறல், இப்படி எந்த பாடலை கேட்டாலும் சரிதான். இருந்தாலும் கந்தசஷ்டி கவசத்துக்கு ஒரு தனி பவர் வந்துட்டு இருக்கு. அது நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த விரதம் இருக்கக்கூடிய இந்த 9 நாளும் ஒரு நாளுக்கு ஒரு முறை அப்படின்ட்டு கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் வந்து படித்தாலும் சரி, காதால் கேட்டாலும் சரி, அது வந்து உங்களுக்கு புண்ணியத்தை தரும். இந்த ஒரு விஷயத்தை செய்தாலே போதும், அந்த நாள் முழுவதும் நம்மோடு முருகன் பயணம் செய்வதாக நம்மால் உணர முடியும். முடிந்தவர்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு வழிபாடு வந்து செய்யலாம். இப்படி 9 நாட்களும் முருகனுடைய நினைப்போடு முருகனுடைய பாடலை கேட்டு அரோகரா முருகா அப்படின்ற இந்த நாமத்தை மனமுருக சொல்லி இந்த முருக விரதத்தை கடைபிடித்தாலே போதும், முருகப்பெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். முழு நேரமும் முருகர் வழிபாட்டை நிச்சயம் செய்ய முடியாது. அவரவருக்கு வேலை வந்துட்டு இருக்கும். வேலையை விட்டுவிட்டு முருகரை வழிபாடு செய்தால் அந்த வழிபாடு முருகனுக்கே கோபத்தை கொடுக்கும். நம்முடைய கடமையும் வேலையும் தான் நமக்கு முதல் கண்ணாக இருக்க வேண்டும். அதிலேயே நாம் முருகனை காணலாம். வேலை செய்தது போக மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த 9 நாள் மட்டும் முருகனுக்காக ஒதுக்கி வையுங்கள். நல்லதே நடக்கும். வரக்கூடிய தைப்பூசத்தன்று நீங்க முருகனுக்கிட்ட வைத்திருக்கக்கூடிய வேண்டுதல் அப்படியே நடக்கும். தைப்பூசத்தன்னைக்கு மட்டும் ஒரு வேளை ஒரு பொழுதும் அல்லது ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருந்தோ, பால் பழம் சாப்பிட்டோ, வெறும் தண்ணீரை மட்டும் குடித்தோ உங்களுடைய நன்றியை முருகனுக்கு வந்து தெரிவிக்கலாம். வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு தைப்பூச திருநாள் அன்னைக்கு போய் உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருள்களை வாங்கி கொடுத்து, பூ வாங்கி கொடுத்து, உங்கள் பெயர் சொல்லி அர்ச்சனை செய்து விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் வழிபாடு. எவ்வளவு எளிமையான வழிபாடு. முழு நம்பிக்கையோட இந்த 9 நாள் விரத வழிபாட்டை செய்யும் போது முழு பலன் உங்களுக்கு விரைவாக வந்து கிடைக்கும். இந்த 9 நாள் விரதம் கடைபிடிக்க வேண்டிய தேதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 24ஆம் தேதி சனிக்கிழமை வந்து தொடங்கி பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு தைப்பூச விரதத்தோடு இந்த 9 நாள் விரதம் வந்து முடிவடையுதுங்க. அடுத்ததா 6 நாள் விரதம் தொடங்கக்கூடியவர்கள் எந்த நாளில் தொடங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று இந்த விரதத்தை வந்து தொடங்கணும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தை கிருத்திகை. ஆக நீங்கள் வந்து இப்போ உங்களால் வந்து 48 நாள் 21 நாள் 11 நாள் 9 நாட்கள் அப்படின்னு விரதம் கடைபிடிக்க முடியலனா கூட இந்த தை கிருத்திகை அன்னைக்கு இந்த விரதத்தை வந்து தொடர்ந்து 6 நாட்கள் கந்தசஷ்டி விரதம் கடைபிடிப்பது போல இந்த விரதத்தை வந்து கடைபிடித்து பாருங்க. நிச்சயமா அடுத்த வருட தைப்பூசத்துக்குள்ள உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றியிருப்பார். தை கிருத்திகை அதுவும் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வருது. அந்த நாளில் இந்த விரதத்தை தொடங்குவது மிகவும் சிறப்பாகவே வந்து சொல்லப்படுது. அடுத்ததா 3 நாட்கள் மட்டும் விரதம் இருக்க நினைக்கிறவங்க ஜனவரி 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்று விரதத்தை வந்து தொடங்கி பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று தைப்பூசத்தன்னைக்கு நீங்க விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். தைப்பூச விரதம் ஒரு நாள் மட்டும் இருக்க நினைக்கிறவங்க தைப்பூச நாளான பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு மட்டும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு வந்து செய்யலாம்.
எப்படி விரதங்கள் வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம பல பதிவுகளில் வந்து சொல்லிட்டோம். இங்கே சொல்லப்பட்ட தேதியில், அதாவது எத்தனை நாட்கள் விரதம் வந்து நீங்கள் வந்து கடைபிடிக்க போகிறீங்களோ உங்கள் சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் அந்த நாட்களில் நீங்கள் விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். விரதம் கடைபிடிக்கக்கூடிய அந்த நாளன்று அதிகாலையிலேயே எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வரளி மலர்கள் வந்து சாற்றி ஒரு நெய் தீபம் வந்து ஏற்றி விட்டு ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி நெற்றியில் திருநீர் பூசி நீங்கள் விரதத்தை வந்து துவங்கிக்கலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போயும் நீங்கள் விரதத்தை வந்து துவங்கிக்கலாம். பொதுவாக சில பேர் மாலை அணிந்து விரதம் வந்து இருப்பாங்க. மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க நீங்கள் மாலை அணிந்து விரதம் வந்து இருக்கலாம். அந்த முறை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து எப்படி அதாவது மாலை அணிந்து விரதம் இருக்கிறவங்க என்னென்ன கட்டுப்பாடுகள் கடைபிடிக்கணும் அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். மாலை போடாமல் நம்ம விரதம் மட்டும்தான் இருக்கிறீங்க அப்படின்னா எப்போதும் போல் நீங்கள் காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில் வந்து பூஜை செய்து உங்கள் விரதத்தை வந்து துவக்கிக்கிறீங்க. அவரவர் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் விரதம் வந்து கடைபிடிக்கலாம். ஒருவேளை மட்டுமாவது நாம் சாப்பிடாம இருந்து, அதாவது உணவு வந்து தவிர்த்து நாம் விரதம் இருக்கிறது வந்து நல்லது. அதுவும் முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க 3 வேளையும் வந்து சாப்பிட்டு, அதாவது எளிய உணவுகளை வந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த விரதத்தை வந்து கடைபிடிக்கலாம். கட்டாயம் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது. அதே போல் ஒரு சிலருக்கு வந்து இன்னும் சில டவுட்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போது விரதம் இருக்கிறவங்க தான் அசைவம் வந்து சாப்பிடக்கூடாது, ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அசைவம் வந்து சமைத்து கொடுக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தீங்க. நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அசைவம் வந்து சமைத்து கொடுக்கலாம், அதில் தவறு வந்து கிடையாது. இருந்தாலும் நாம் இப்போ விரதம் இருக்கக்கூடிய நாட்கள் மிகவும் குறைவு, 11 நாள், 6 நாள், 3 நாள், 1 நாள் அப்படின்றதுனால இந்த நாட்களில் நாம் வீட்டிலையும் அசைவம் சமைக்காமல் தவிர்க்கிறது வந்து நல்லது. முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து சமைச்சு கொடுங்க. ஆனால் ஒரு முறை பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்களும் வந்து குளிச்சுட்டு தான் பூஜை வந்து பண்ணணும். ஏன்னா அதோட வாசமெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். அந்த வாசத்தை வச்சுட்டு நம்ம பூஜை பண்ணுறது அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால் வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு பூஜை செய்ய முடியும்னா வீட்டில் செய்யுங்க, இல்லைன்னா வீட்டில் செய்கிறத தவிர்க்கிறது வந்து நல்லது. அடுத்ததாக 2 வேளையும் தலை குளிக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. இதுவும் அவரவர் உடல்நிலையை பொறுத்து தான். அதாவது உங்களால் முடியும், உங்கள் உடலுக்கு ஒத்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் காலை மாலை அப்படின்னு 2 வேளையும் தலைக்கு வந்து குளிச்சுக்கலாம். இல்லைன்னா காலை ஒரு வேளை மட்டும் நீங்கள் தலைக்கு குளித்தால் வந்து போதுமானது. இன்னும் டெய்லி தலைக்கு குளிச்சா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 நாள், பெண்களாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தலைக்கு வந்து குளிச்சிடுங்க. ஆண்கள் வந்து சனிக்கிழமை புதன்கிழமை நீங்கள் தலைக்கு வந்து குளிச்சுக்கலாம். அவரவர் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் கடைபிடிக்கணும். அடுத்ததாக பகலில் தூங்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. பொதுவாகவே விரத காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பகல் நேர தூக்கம் கூடாது, அது அவ்வளவு நல்லது கிடையாது. ஆனால் உடல்நிலை சரியில்லாதவங்க, ரொம்ப முடியலை, கொஞ்சம் வயதானவர்கள், அப்படி அந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பகலில் கொஞ்சம் நேரம் வந்து தூங்கிக்கலாம். சின்னதாக ஒரு தூக்கம் வந்து தூங்கிக்கலாம், ரொம்ப நேரம் வந்து தூங்க வேண்டாம். ஆனால் பொதுவாகவே நம்ம பகல் நேர தூக்கம் விரத நேரத்தில் தூங்காமல் இருக்கிறது நல்லதாக வந்து சொல்லப்படுது. அடுத்ததாக பெண்கள் கேட்டிருந்த இன்னொரு மிகப்பெரிய டவுட் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் பீரியட்ஸ் ஆயிடுச்சு, மாதவிலக்கு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, விரதத்தை வந்து அப்படியே நிப்பாட்டிடணுமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. விரதம் எல்லாம் நீங்கள் வந்து நிப்பாட்ட வேணாம், நீங்கள் விரதத்தை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கிறீங்க. ஆனால் பூஜை அறைக்குள்ளே போகாமல் நீங்கள் விரதம் வந்து கடைபிடிச்சிக்கலாம். எப்போதும் போல் குளிச்சுட்டு விரதம் வந்து நீங்கள் வந்து கடைபிடிச்சிக்கிறீங்க. பூஜை அறையில் மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற மற்றவர்களை வைத்து விளக்கேற்ற வைத்து பூஜை செய்ய சொல்லிட்டு விரதத்தை வந்து கடைபிடிச்சிக்கிறீங்க. எப்போ வந்து உங்களோட அந்த டைம் வந்து முடியுதோ அப்போ உங்கள் விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் 11 நாள் விரதம் இருக்கிறீங்க, ஆனால் இடையில வந்து பீரியட்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் தைப்பூசம் அதற்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த உங்கள் பீரியட்ஸ் டைம் அந்த டைமை விட்டுட்டு அதுக்கப்புறமா மற்ற நாட்களை கணக்கு வைத்து 11 நாளுக்காக நீங்கள் விரதத்தை வந்து நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஊருக்கு போகலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. தாராளமாக நீங்கள் ஊருக்கெல்லாம் வந்து போய்க்கலாம். அங்கே போயும் நீங்கள் அப்படியே வந்து நீங்கள் விரதத்தை கடைபிடிச்சிக்கலாம். எப்பையும் முருகனுடைய சிந்தனையோடையே நாம் வந்துட்டு இருக்கணும். முருகப்பெருமானி நாமத்தை சொல்லிட்டே நாம் இருந்தாலே வந்து போதும். அடுத்ததாக கர்ப்பிணிகள் இந்த விரதம் வந்து கடைபிடிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. கர்ப்பிணிகள் விரதம் வந்து கடைபிடிக்க வேண்டாம், நீங்கள் பூஜை வந்து செய்தால் மட்டுமே வந்து போதுமானது. ஏன்னா கர்ப்பிணிகள் வந்து 3 வேளையும் நல்லா வந்து சாப்பிடணும். அதனால் கர்ப்பிணி பெண்கள் விரதம்
விரதம் வந்து கடைபிடிக்க வேண்டாம், நீங்கள் பூஜை மட்டும் செய்யுங்க போதும். அடுத்ததா இறப்பு தீட்டு உங்கள் வீட்டிலே இருக்குது, உங்கள் பங்காளி வீடு இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே இறப்பு தீட்டு இருந்தது அப்படின்னா எந்த ஒரு விரதத்தையுமே நாம் கடைபிடிக்காமல் இருக்கிறது, பூஜைகள் வந்து செய்யாமல் இருக்கிறது, ஒரு வருட காலத்துக்கோ அல்லது அவரவர் குடும்ப வழக்கப்படி ஒரு 3 மாத காலத்துக்கோ நீங்கள் இந்த மாதிரி விரதங்கள் வந்து கடைபிடிக்கிறத வந்து தவிர்க்கிறது வந்து நல்லது தான். இறப்பு தீட்டு நம்ம அவரவர் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறப்பவே. அடுத்ததா விரதம் இருக்கிறவங்க எந்த நிறத்தில் வந்து உடை அணியணும், அதாவது ட்ரெஸ் வந்து எந்த நிறத்தில் போடணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. பொதுவாகவே வந்து விரதம் வந்து கடைபிடிக்கிறவங்க, அதாவது முருகப்பெருமானுக்காக மாலை அணிந்து விரதம் இருந்தாலும் சரி, நீங்கள் மாலை போடாமல் இப்போ தைப்பூச விரதம் இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தால் மஞ்சள் நிறத்தில் ஆடை அணியலாம், ஆரஞ்சு நிறத்துலையும் வந்து நீங்கள் சேலை வந்து உடுத்திக்கலாம், சுடிதார் மாதிரி போட்டுக்கலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி மஞ்சள் நிற வேஷ்டி, ஆரஞ்சு நிற வேஷ்டி வந்து கட்டிக்கலாம், அல்லது பச்சை நிற வேஷ்டியும் நீங்கள் வந்து அணிஞ்சிக்கலாம். கருப்பு உடை அணிவதை நீங்கள் வந்து தவிர்க்கணும். அடுத்ததாக தைப்பூச விரதம் இருக்கிறவங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான 3 விஷயங்கள், அது குறித்த தகவலை வந்து பார்க்கலாம். வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய தைப்பூச விரதம் வந்துட்டு வருது. இந்த தைப்பூச விரதத்துக்கு 48 நாள், 21 நாள், 11 நாள், 9 நாள், 6 நாள், 3 நாள், 1 நாள் அப்படின்னு விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எத்தனை நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் கிடையாது, அந்த விரதத்தை எப்படி வந்து கடைபிடிக்கிறீங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் முருகனுக்கு எத்தனை நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. முருகனுக்காக வேண்டி ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தாலும் அந்த விரதத்தில் மிக மிக முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு 3 விஷயங்கள் வந்துட்டு இருக்கு, அதை பற்றி பார்க்கலாம். முருகனை நினைத்து விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த 3 விஷயங்களை சரியா வந்து கடைபிடிக்கணும். முருகனை நினைத்து வேண்டுதல் இருப்பவர்களுடைய உடல், மனம், உணர்வு இது 3மே சுத்தமாக வந்துட்டு இருக்கணும். உடல் சுத்தத்தை எப்படி உறுதி செய்து கொள்வது? வழக்கம் போல சுத்தபத்தமாக நாம குளிச்சுட்டு இருக்கணும். விரதத்தை துவங்குவதற்கு முன்பாக பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தை வாங்கி குளிக்கக்கூடிய தண்ணீரில் விட்டு குளிச்சா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் விலகி நம்முடைய உடல் சுத்தமாகிவிடும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். 2வது விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மன சுத்தம். முருகனை வழிபாடு செய்வதற்கு மனது எப்போதுமே சுத்தமாக வந்துட்டு இருக்கணும். மனதை சோப்பு போட்டு கழுவ முடியாது. மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை எல்லாம் வெளியில் வந்து தூக்கி போட்டுடுங்க. யாருக்குமே கெடுதல் நினைக்கக்கூடாது. பொறாமை எண்ணத்தை மனதில் வந்து வச்சுக்கக்கூடாது. பகையை மனதில் வச்சுக்கக்கூடாது. எப்போதும் முருகன் குடியிருக்கக்கூடிய மனது சுத்தபத்தமாக வந்துட்டு இருக்கணும். சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய மனதில் தான் முருகன் வந்து குடியிருப்பான். கள்ளம் கபடமல்லாத அப்பற்ற அழுக்கற்ற மனசு அப்படின்னு சிலரை பார்த்து நாம் சொல்லுவோம் இல்லையா, நம்முடைய மனதும் அது போல வந்துட்டு இருக்கணும். அப்போதுதான் முருகன் நம்முடைய இதய வீட்டுக்குள்ள குடி வருவான். 3வது விஷயம் அப்படின்றது வந்துட்டு உணர்வு. உணர்ச்சி பூர்வமாக முருகனுக்கு விரதம் இருப்பது தான் மிக மிக முக்கியம். இந்த உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்துல முருகனை எப்படி வழிபாடு செய்வது? உணர்வு பூர்வமாக 1 மணி நேரம் முருகனை நினைத்து மௌன விரதம் இருங்க. விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல ஏதாவது 1 மணி நேரம் கண் விழித்து இருக்கக்கூடிய சமயத்துல யாரிடமும் பேசாம ஒரு இடத்துல அமைதியா அமர்ந்து ஓம் சரவண பவாய நமக அப்படின்ற மந்திரத்தை மட்டும் மனதுக்குள்ள சொல்லி மௌன விரதம் இருந்து பாருங்க. விரதத்துடைய முழு பலனை உங்களால் அடைய முடியும். இந்த 3 விஷயங்களை நாம முழுமையா பின்பற்றினாலே போதும், முருகன் உங்களோடு வந்து ஐக்கியமானதை உணர்ந்து விடுவீர்கள். 11 நாளோ 9 நாளோ 6 நாளோ இங்க சொன்ன விஷயங்களை கடைபிடிச்சிட்டா இதுவே உங்களுக்கு காலப்போக்கில் பழகிடும். தினமும் இந்த விஷயங்களை பின்பற்ற துவங்கிட்டா வாழ்க்கையில அதுக்கப்புறம் துன்பமே வந்துட்டு இருக்காது. ஓரளவு நீங்க கேட்டிருந்த அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் வந்து ஆன்சர் வந்து கொடுத்துட்டேன். அதாவது நம்ம கமெண்ட் செக்ஷன்லேயே ஆன்சர் வந்து சில பேருக்கு வந்து கொடுத்துருந்தோம். இன்னும் சில பேர் கேட்ட கேள்வியை திரும்ப திரும்ப கேட்டதுனால தான் நான் எங்கள் வீடியோலையும் அதை வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது தவிர்த்து இன்னமும் இந்த தைப்பூச விரதம் குறித்த உங்களுக்கான கேள்விகள் இருக்குது. அதே போல் வேறு ஏதாவது வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதுவரைக்கும் இந்த பதிவில் தைப்பூச விரதம் குறித்த நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருந்தோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.